நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற தேவகோட்டை பகுதி வாழ் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாள் நாங்கள் அண்ணன் நிறுத்தின வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு இந்த பகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். முதல் முறையாக எங்கள் தலை நிற்கிது, எங்கள் அண்ணன் இங்கே நிற்கிறாரு. அவருக்கு ஓட்டு கேட்டு இங்கே வந்து நிற்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் 3 வேட்பாளர் போட்டிடுறாங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா போட்டிடுறாங்க, ஐயா எடப்பாடி ஐயா போட்டிடுறாங்க, அதுக்கப்புறம் அண்ணன் செந்தமிழன் சீமான் போட்டிடுறாங்க. அதனால் இது முதலமைச்சர் தொகுதி, ஸ்டார் தொகுதி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஓட்டு கேட்டு போடுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் சில பேருக்கு நன்றியும் சொல்ல வேண்டியிருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லணும். நீங்கள் தேர்தல் அறிவிச்சதுனால நாங்கள் 5 வருடங்களுக்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய அரிய வகை ஆமை ப. சிதம்பரம், அரிய வகை பூனை கார்த்திக் சிதம்பரம், அரிய வகை ஜந்து காங்கிரஸ் கட்சி, இந்த மாதிரி ஒரு அரிய வகை உயிரினங்கள்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் நன்றியாக சொல்கிறோம். உண்மையிலே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா ப. சிதம்பரம் ஐயா பார்த்தது அப்படியே கிறங்காம கொள்ளாம அப்படியே இருக்கிற கல்லு குண்டு மாதிரி இருக்காங்க சொல்லுவாங்க. கல்லு குண்டு மாதிரி இருக்கார் ஐயா. இங்கிட்ட ஐயா கார்த்திக் சிதம்பரம் கிழங்கு மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிழங்கு மாதிரி இருக்கார் அண்ணன் ப. சிதம்பரம். எப்படித்தான் ஊர் போயிட்டு சொத்தலாம் தின்னுட்டு இப்படி கிழங்கு மாதிரி இருக்காங்கன்னு 4-5 பேர் அங்கே கிளை கட்டு பேசிக்கிட்டு தெரியுதுங்க. நல்லா வெள்ளை வேட்டி வெள்ளச்சத்தோட வந்து கேட்குறாங்க, சீமான் இங்கே எங்கேயோ இருக்கு வீடு, இங்கே நிற்கிறாரு கேட்குறேன். அதை யார் கேட்கறதுன்னு இருக்குல்ல. நாங்கள் கேட்டோம், தமிழ்நாட்டை தமிழை ஆளணும். இந்த தமிழர் நாட்டில் யார் வேணா வாழலாம். தமிழர் வாழலாம், தெலுங்கர் வாழலாம், மலையாளி வாழலாம், வெளிநாட்டுக்காரங்க கூட இங்கே வாழலாம். ஆனால் ஆளும் உரிமை தமிழருக்கு தான் இருக்குன்னு சொன்னோன்னா அப்படியே கொந்தளிச்சுட்டாங்க. ப. சிதம்பரத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்க பிரிவினைவாதி, சீமான் ஒரு பிரிவினைவாதிங்கிறான். கார்த்திக் சிதம்பரம் ஐயா என்ன சொல்றாரு, அவர் ஒரு பிரிவினைவாதிங்கிறான். அப்ப நீங்க சொல்றது என்னையா? அப்ப நீங்க சொல்றது என்ன? இந்தியாக்குள்ள தானே இருக்கு. உங்க கட்சி என்ன சொல்றது, இந்திய ஒருமைப்பாட்டை தானே பேசுறீங்க. அப்ப நீங்க ஏன் பிரிவினைவாதம் பேசுறீங்க? நேத்து ஒரு தம்பி அவங்க கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். நம்ம தம்பி ஒருத்தன் தெரியாம உள்ள போயிட்டான் போல இருக்கு. ஆள் பதறிட்டாரப்பலையாம், உள்ள தெரியாம உள்ள பதறிக்கிட்டு இருக்காம. தம்பி சொல்றா என்கிட்ட, அண்ணே இந்த மாதிரினே கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, இந்த சீமான மட்டும் இங்க வரவிடக்கூடாதுப்பா, அவங்க வேலை பயங்கரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள மட்டும் வர விட்டுனா போச்சு, நீங்க பூரா பணத்தை எவ்வளவு வேணா செலவழிங்க, அவங்கள தோக்கடிங்க அப்படின்னு யாரு பதறா? 7 தடவை எம்பி ஆன ஐயா ப. சிதம்பரம் பயப்படுறாரு. 2 தடவை எம்பியா இருக்கிற ஐயா கார்த்திக் சிதம்பரம் பயப்படுறாரு. 2வது தடவை இங்க எம்எல்ஏ ஆக வந்திருக்கிற ஐயா மாங்குடி ஐயா பயப்படுறாருன்னா அதுக்கு தாண்டா நிக்கிறான். ஒரு 20 நாள் 25 நாள் உங்களுக்கு தூக்கமே இருக்கக்கூடாது, கண்ணு மொழி உங்களுக்கு பிதுங்கணும். எங்க மக்கள்கிட்ட நிக்கும் பொழுது இவ்வளவு நாள் ஒரு 5 வருஷம் தூங்காம கிடந்து இல்ல, வா ஒரு 20 நாளைக்கு உங்களுக்கு வச்சு செய்யறதுக்கு வந்திருக்கோம். நாங்களே எங்க அண்ணன் சாட்டை கிட்ட எல்லாம் இறங்கி இருக்கிறீங்க. வா யோசிச்சு பாருங்க. நாங்க அவங்களுக்கு குறை சொல்ல வரலங்க, ஓப்பனா பேசுவோமே. நாங்க உங்களை குறை சொல்ல வரல, என்ன பண்ணிருக்காங்க நம்மள நீங்க நானும் 1 to 1 பேசிக்கிறோமே. ஐயா கார்த்திக் சிதம்பரம், ஐயா ப. சிதம்பரம் எத்தனை தலைமுறையா இங்க இருக்காங்க? 1984 இன்னையில இருந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால 1984 ஐயா ப. சிதம்பரம் முதல்ல இந்த தேவட்டைக்கு ஓட்டு கேட்டு வராரு. சின்ன பிள்ளையா இருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு, இந்த தேவகோட்டை பகுதியில் இருக்க எல்லா மக்களும் எனக்கு ஓட்டு போடுங்க, சாதி வித்தியாசம் இல்லாம எனக்கு ஓட்டு போடுங்க. ஐயா கே ராமசாமி இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துக்கிடுவாங்க. எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க பிள்ளை ஒட்டி எல்லாம் நல்லா படிக்க வச்சு ஒரு சூப்பரான ஸ்கூல்ல உங்க பிள்ளைகளெல்லாம் படிக்க வைப்போம். படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை நல்லா உருவாக்கி இந்த காரைக்குடி பக்கத்திலே தேவட்டை பக்கத்திலே ஒரு அருமையான ஒரு தொழிற்சாலையை உருவாக்கிறேன். அதுல நீங்க எல்லாரும் உங்க பிள்ளைகளை சேர்த்துங்க, நல்லா கை நிறைய சம்பாதிக்கலாம்னு முதல் தடவை ஓட்டு கேட்டு போனாருங்க. நம்மால என்ன பண்ணிட்டாங்க, ஐயா அப்புச்சி போய் சொல்ல மாட்டாரு, வெள்ளையா இருக்கேன் போய் சொல்ல மாட்டேன், வெள்ளை சட்டை போட்டிருக்கேன் போய் சொல்ல மாட்டேன் நம்பி முதல்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ஜெயிச்சுட்டு போனாரு. போனவர் தான் வரவே இல்லை. ஓகே, அடுத்து 2ஆட்டை வந்தாரு. அதே மாதிரி சொன்னாரு, இதே மாதிரி தேவட்டையில மக்கள் அப்படியே ஆணு கையா அப்படியே வச்சுக்கிட்டு வா அப்படியே ஈ போற மாதிரி நின்று கேட்டாங்க. அதே மாதிரி சொன்னாரு, உங்க பிள்ளை ஒட்டியெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறேன், அவங்க படிக்க வச்சுக்கு நல்ல ஸ்கூல் கட்டி தரேன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேக்டரி வரும், அந்த ஃபேக்டரியில உங்க பிள்ளைகளை உங்க பிள்ளைகளை வேலைக்கு சேருங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னாரு. மறுபடியும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா. அந்த 5 வருஷத்துலயும் போனாரு. அப்படியே ஜெயிச்சுட்டு போனவர் தான் வரவே இல்லை. 2வது தடவை மிளகா அரைச்சாரா. 3ஆட்டையும் வந்தாரு ப. சிதம்பரம். அதே மாதிரி சொன்னாரு, ஜெயிச்சாரு. 4ஆட்டையும் வந்தாரு, அதே மாதிரி சொன்னாரு, ஜெயிச்சாரு. 5வது வந்தாரு, அதே மாதிரி சொன்னாரு, ஜெயிச்சாரு. 6ஆட்டையும் வந்தாரு, அதே மாதிரி சொன்னாரு, ஜெயிச்சாரு. 7ஆட்டையும் வந்தாரு, அதே மாதிரி ஜெயிச்சாரு. 8வது தடவை மயனை கூட்டிட்டு தலையில மிளகா அரைச்சாரு, அதே மாதிரி ஜெயிச்சாரு. 9வது டைம் மறுபடியும் மயனை கூட்டிட்டு போன தடவை ஜெயிச்சாரு. இதே நேரத்துல நாங்க கத்துனோம், இதே வார்த்தையை நான் சொன்னேன், அவங்களுக்கு போடாதீங்க தலையில மிளகா அரைப்பான்னு.
இப்ப சொல்லுங்க, யாரு பைத்தியம், யாரு லூசு, யாரு அறிவாளி? ஓப்பனா பேசு. 9 தடவை ஒருத்தன் நம்ம தலையில மிளகா அரைச்சு நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னா அவங்க முட்டாளா நம்ம முட்டாளா? ஓட்டு போட்ட நம்ம முட்டாளா? யோசிச்சு பாருங்க. என்னப்பா நீ சொல்ற அவர் ஒண்ணுமே செய்யல? நல்லா கேட்டுங்க. காரைக்குடியில படிக்கிறதுக்கு அரசாங்க பள்ளிக்கூடம்னு ஒண்ணு இருக்கு. அரசாங்க பள்ளிக்கூடம் 11வது 12வது அது நல்லா சொல்லி கொடுக்கறானா, நல்லா சொல்லி கொடுக்கலையோ, 11வது 12வது படிக்கிறதுக்கு காரைக்குடியில பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா தேவகோட்டையில 11வது 12வது படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இருக்கா? கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். யாராவது ஒரு ஆம்பளை சொல்லு. காங்கிரஸ் கட்சி ஆம்பளை ஓட்டுக்கிட்டு வந்த திமுக ஆம்பளை வா சொல்லு. உங்களுக்கு 1984 இருந்து உங்களை நாங்க எம்பி ஆக்கி இருக்கோம். வரிசையா காங்கிரஸ் கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி எம்எல்ஏ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. இந்த தேவகோட்டைக்கு எதுக்கு 11வது 12வது படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் நீ அரசாங்க பள்ளிக்கூடம் கட்டி தரல? பதில் சொல்லு. நாங்க டீப் ரூட்லயும் சென்ட் மேரிஸ்லயும் படிக்க வைக்கணுமா? நாங்க பணம் கட்டி தான் படிக்க வைக்குமா? ஏன் 11வது 12வது படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நீ கட்டி கொடுக்க மாட்டியா? ஏன் கட்டி கொடுக்கல நீ ஏன் கேட்க மாட்டீங்களா? ஏன் கட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு பாசத்தை மரத்தை பார்த்து நீங்க கேட்க மாட்டீங்களா? இது வந்து நாங்க சொல்லி கொடுக்கணுமா? இந்த தேவகோட்டையில மேடை போட்டு நாம் தமிழ் கட்சிக்காரன் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்களுக்கே தெரியாதா? உங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப என்ன அர்த்தம்? நாம் தமிழ் கட்சி அறிவாளிகளை உருவாக்குது. நாம் தமிழ் கட்சி கேள்வி கேட்கிற அந்த மக்களை உருவாக்குது. உங்களிடத்துல இருக்கிற கேள்வி கேட்கிற அறிவை கொஞ்சமாவது தூண்டி விடுது. நாங்கள் இல்லைன்னா யாருங்க பேசுவா? நாங்கள் இல்லைன்னா யாரு பேசுவா? கத்தி கத்தி சாகறதுக்கு நாங்க இருக்கிறோம். கத்தி கத்தி சாகறதுக்கு வேற யார் இருக்கிறா? யார் பேசுவா? இதையெல்லாம் மாத்தணும்னா யாருக்கு ஓட்டு போடணும்? மறுபடியும் மாங்குடிக்கு போடணுமா? மறுபடியும் அண்ணன் தேர்வோய் பாண்டிக்கு போடணுமா? இல்ல மறுபடியும் இந்த ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு வரானே பைத்தியம் டெண்டல் அவருக்கு போடணுமா? இதையெல்லாம் மாத்தணும்னா யாருக்கு போடணும்? வீதியில இருந்து கத்துறாண்டா ஒரு மையம் 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கான சீமா, அவருக்கு ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கலாம், சட்டமன்றத்துல போய் பேச வேண்டாம் அப்படின்னு கொஞ்சமாவது தோண வேணாமா? உலகத்துல இருக்க ஆள் பூரா என்ன தெரியுமா நினைக்கிறான்? தேவகோட்டையில காரைக்குடி இருக்கலாம் அறிவாளிப்பா, சீமானை எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த 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 எண்ணத்தை நம்ம உண்மையா மாத்தணும். ஆமா, உண்மையில வெளியில இருந்து நினைக்கிறவங்க நம்ம அறிவாளி நினைச்சுக்கிட்டு இருக்காப்பா, இந்த தடவை சீமானை எப்படியாச்சும் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நினைப்புல நம்ம மண்ணை போட்டுறக்கூடாது. அந்த நினைப்பை நம்ம உண்மையா மாத்தணும். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணன் செந்தமிழன் சீமானை எப்படியாச்சும் ஓட்டு போடி சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். இதுவரைக்கும் ஏதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் சண்டை போட்டிருக்காரா? நாக்கு தொடுத்திக்கிட்டு ஒரே ஒருத்தர் போட்டார்ல ஐயா விஜயகாந்த், அவரை இங்க சாகடிச்சிட்டாங்க, அவர் இல்லாம பண்ணிட்டாங்க. வேற யார் இருக்கா? அவங்க செய்யற அநீதிய கட்ட பஞ்சாயத்தை கேட்கறதுக்கு யார் இருக்கா? சொல்லுங்க பாப்பா. நாம் தமிழ் கட்சி இருக்கு, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்பட வேணாம். நாம் தமிழ் கட்சி இருக்கு. நாம் தமிழ் கட்சி களத்துல நிக்கும், என்ன பிரச்சனையாலும் களத்துல நிக்கும். இந்த தேவகோட்டையில பள்ளிக்கூடம் இல்லையா? நாம் தமிழ் கட்சி இருக்கு, பயப்படாதீங்க. இந்த இங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்களா, ஜாதியை சொல்லி பிரச்சனை பண்றாங்களா, நாம் தமிழ் கட்சி களத்துல நிக்கும். ஒரு வேட்பாளர் என்னன்னா பணத்தை வச்சுட்டு நிக்கிறாரு. யாரு? ஐயா மாங்குடியா பணத்தை கொண்டுட்டு வராரு. எலெக்ஷன் டயத்துல 2000 3000 அள்ளி கொடுத்தோம்னா இந்த ஏமாந்த மக்கள் ஏமாளி மக்கள் நமக்கு ஓட்ட போட்டு வேண்டாம்னு நினைச்சு ஒரு டீம் வருது. இன்னொரு டீம் நம்ம ஆளு நிக்கிறாரியா, நம்ம தேர்பை பாண்டி நிக்கிறார், அவருக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சோம்னா நம்ம சாதி கட்டமைப்பு பழுவா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக, ஜாதியை சொல்லி ஏமாத்துறதுக்காக ஒரு டீம் வருது. ஜாதினால என்ன பயன் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஜாதியை வச்சு ஒரு வேட்பாளர் வந்தார்னா அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாதி மக்களுக்கு என்ன செய்ய போறாரு? ஏழையாருக்கு அந்த ஜாதி ஏழையாத்தான் இருக்கும். கடைசி நிலையில காங்கிரீட்டுக்கு வேலைக்கு போறவன், இல்ல விவசாய வேலைக்கு போறவங்க, இல்ல கட்டட வேலைக்கு போறவங்க அதே மாதிரி தானே இருப்பாங்க. அவரோட சேர்ந்து ஒரு 5 பேர் 6 பேர் தான் பணக்காரன் ஆவாங்க. பணக்கார கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானே தவிர மற்ற மக்கள் ஓட்டு போட்ட எல்லா மக்களும் ஏழையாத்தானே இருக்க முடியும். இதை யார் மாத்துறது? அதுக்கப்புறம் இன்னொரு டீம், நாங்க தான் முதலமைச்சர், நாங்க தான் சுகாதாரத்துறை அமைச்சர், அப்படியே கனவுல அப்படியே மிதக்கிறான். கனவுல மிதந்துகிட்டு இருக்கான். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏதோ 10ஆம் தேதி ஏதோ அனுமதி கொடுக்கறான் போல இருக்கு. காரைக்குள்ள எத்தனை சாவு ஒழுக போகுதுன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா பாதுகாப்பா இருங்க, அவ்வளவுதான். அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் எங்களை குறை சொல்லக்கூடாது. முன்னாலே எச்சரிச்சாங்களே இந்த பயலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க மாட்டான், எங்க களத்துல நிக்க மாட்டான். சீமான் நான் சொல்றேன்ல, யாராவது உண்மையில என்னோட விவாதிக்க இன்னொரு மைக்கு வேணா கொடுக்குங்க. சீமான் மேல ஒரே ஒரு தப்பு சொல்லு. சீமான் இந்த இடத்துல நிக்கல மக்களுக்காக, சீமான் இந்த இடத்துல எங்களை கைவிட்டுட்டாரு, சீமான் எங்களுக்காக இந்த நிக்கல ஒருத்தன் சொல்லு. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஜல்லிக்கட்டு பிரச்சனையா அவர் தான் முன்னாள் நிற்கிறாரு, மஞ்சள் பிரச்சனையா அவர் தான் முன்னாள் நிற்கிறாரு, செவிலியர் பிரச்சனையா அவர் தான் முன்னாள் நிற்கிறாரு, அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கல அவர் தான் வர்றாரு, பஸ் சரியா ஓடலையா அவர் தான் வர்றாரு. எல்லா பிரச்சனைக்கும் அவர் வரணும். ஆனா ஓட்டு கேட்க மட்டும் மாங்குடி வந்தோம் தூக்கி கொடுத்துட முடியுமா? இதையெல்லாம் மாத்தணும்னா கொஞ்சம் யோசிங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க வாய்ப்பு கொடுத்தா தான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் திறமசாலின்னு வெளியில தெரியும். நீங்க வாய்ப்பே கொடுக்கல. நான் சொல்றேன், எனக்கு பாட தெரியுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா என்னை பாட விட்டா தாங்க நான் நல்லா பாடுறேன்னு தெரியும்.
நான் பாட என்னை விடுங்க. சீமான் கையில நீங்க கொடுத்து பார்க்கணுங்க. ஒரு தடவை எம்எல்ஏ ஆக்கி விட்டா தானங்க தெரியும். 5 வருஷமா கத்துனாடா ஒண்ணுமே செய்யலடா அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்ல. இல்ல 5 வருஷமா கத்துனாடா ஆத்தாடி சூப்பரா பண்ணிவிட்டாங்க அந்த பயிலுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல. அப்ப வாய்ப்பு கொடுத்தா தானங்க தெரியும். இளையராஜா இருக்காரு, அவர் வந்து சொல்றாரு, ஐயா நான் நல்லா வாசிப்பேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. ஐயா காரைக்குடியை சேர்ந்த பஞ்சு அருணாச்சலம் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. ஐயா வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் வாய்ப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு நல்ல நல்ல பாட்டெல்லாம் நம்ம கேட்க முடியுது. நைட்டுகள்லையும் பகல்லையும் நம்ம கேட்க முடியுது. பஸ்ல போகும்போது கார்ல போகும்போது கேட்க முடியுது. அன்னைக்கு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி நல்ல பாட்டு கிடைச்சிருக்கும்? அப்போ ஒரு நல்ல வாய்ப்பை யாருக்கு கொடுக்கணும்? உங்கள்கிட்ட நாங்க கேட்கிற மாதிரி 5 வருஷமா கத்துறாண்டா தொடர்ச்சியா எவனோடையும் கூட்டணி இல்ல, யார்ட்டையும் கூட்டணி இல்ல. இன்னைக்கு ஒரு கட்சியும் பெண்களுக்கு வேட்பாளர் கொடுக்க மாட்டாங்க. ஊராட்சி மன்ற தலைவரா யாராவது அவங்க வீட்டு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா இவர் தான் ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவாரு. ஏடிஎம்கே காரர் அப்படி வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு அப்படி காலர் தூக்கி நான் தாண்டா ஊராட்சி மன்ற தலைவர். ஆனா ஒய்ஃப் வந்து ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கும். கண்ணங்குடியில அப்படித்தான் நிலைமை நினைக்கிறேன். கண்ணங்குடி ஊராட்சி ஒன்றியத்துல இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நாங்க பேசுறதெல்லாம் ஏதோ இட்டுக்கட்டின கதை இல்ல, ஏதோ இல்லாதத பொல்லாத பேசல. எல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல. காவல்துறையில என்ன நடக்குது? காவல்துறை இந்த காவல்துறை உங்களுக்கு திரும்ப வேணுமான்னு யோசிங்க. இங்க இருங்க. இந்த 5 வருஷத்தை விட்டுட்டோம்னு வச்சுங்க, அடுத்த 5 வருஷம் அவங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கணும். கடைசி வாய்ப்பு நான் சொல்லிட்டேன், எச்சரிக்கை. இந்த 5 வருஷம் நம்ம எந்த காவல்துறையிட்ட இருக்க போறோம்? சாத்தாங்குளத்துல கொரோனா டைமுங்க. அவர் வந்து கடையை அடைக்காம விட்டுட்டாரு. யாரு? ஜெயராஜ் வந்து கடையை அடைக்காம விட்டுட்டாரு. அதனால போலீஸ்காரங்க அவங்களுக்கு தகராறாயி அப்ப அப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அடிக்கிறாங்க. தூக்கி கூட இருந்த மயன் வந்து தேடி போகும்போது மயனையும் போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சு கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டு இப்ப தீர்ப்பு வந்துருச்சு. எப்ப நேத்து இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துருச்சு. அடிச்ச போலீஸ் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை, 10 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துட்டான். ஓகே, நல்ல விஷயம். ஆனா தீர்ப்பு வந்த மறுநாளே ஒரு போலீஸ்காரன் தென்காசியில ஒரு ஆளை சொல்றாங்க. அப்ப என்னடா போலீஸ்? அப்ப என்ன போலீஸ்? உனக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு, என்ன சட்டவிரோதமா நீ யாரையும் அடிக்க கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்த மறு நிமிஷமே கள்ளி இறக்க மேல ஏறான்னு சொல்லிட்டு ஒருத்தனை சுரியனா யாரு கொடுத்த தைரியத்தில் நீங்க சுடுற? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போலீஸ் தான் வேணும்னு நினைக்கிறீங்களா? இதை மாத்தணுமா வேணாமா? இல்லப்பா சரியா வராது, எங்களுக்கு சரியா வராது. எங்களுக்கு ரோட்ல போனோம்னா புருஷனுக்கு முன்னால பொண்டாட்டியை வந்து மரியாதை எல்லாம் பேசணும். இறங்கியா கீழே இறங்கியா அப்படின்னு சொல்ற போலீஸ் தாப்பா எங்களுக்கு வேணும். நல்ல போலீஸ் எல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுப்பா, சரியா வராதுப்பா அப்படின்னா நீங்க அவங்களுக்கே போடுங்க. சாராய கடை அடைக்கணும்னு நாம் தமிழ் கட்சி சொல்லுது. சாராய கடைனால நிறைய பேரு சின்ன வயசுல எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடறான். புள்ள குட்டி எல்லாம் விட்டுட்டு. ஆக சாராய கடையெல்லாம் நம்ம அடைக்கணும் நாம் தமிழ் கட்சி சொல்லுது. ஆனா அந்த கட்சி 3 கட்சியும் சாராய கடை அடைக்கணும்னு சொல்லல. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? அம்மா சின்ன வழியில இப்படி சாகுறான், ஆக்சிடென்ட் ஆகி சாகுறான், இந்த சாராய கடை அடைக்கணும்னா நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுன்னு சொல்றோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அது சரியா வராதுப்பா, ஏன் புள்ள குடிச்சிட்டு போய் ரோட்ல விழுந்தா தானப்பா எனக்கு மரியாதை, அதனால நாங்க அவனுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்களா? இல்லையில. அப்ப டாஸ்மார்க் அடைக்கணும், இந்த இலவசம் கொடுக்காம ஒரு நல்ல ஆட்சி அமையணும், நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமையணும் அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு எந்த சின்னத்துல ஓட்டு போடணும்? ஏர் உழவன் சின்னத்துல ஓட்டு போடணும். அப்படியே இந்த பக்கத்துல கலப்பையை வச்சுட்டு நிக்கிறாரு எங்க அண்ணன், அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும். மறுபடியும் சொல்றேன், உலகத்துல இருக்க எல்லா ஊர்க்காரனும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரைக்குடி, தேவகோட்டை, புதுவையில், இங்கிட்டு இருக்க கண்ணங்குடி எல்லா ஊர்க்காரனையும் வெளிநாட்டுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காரைக்குடிக்காரங்க எல்லாரும் அறிவாளி. அண்ணன் செந்தமிழன் சீமான் நல்லா பேசுறாரு, 5 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம வந்து காப்பாத்தி அண்ணன் செந்தமிழன் சீமான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி நம்ம அனுப்பணும். அண்ணனோட குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும். அண்ணன் ஒரு ஆள் போனா போதும், 234 சட்டமன்ற உறுப்பினர் ஆப்போசிட்ல இருக்க பூரா வெளிநடப்பு பண்ணுவான், சபாநாயகரை ஓடிடுவான், வரவே மாட்டான். இது நடக்கணும்னா 23ஆம் தேதி அண்ணன் செந்தமிழன் சீமான் இங்க நிற்கிறாரு. விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு எல்லாத்தையும் மாத்துவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக